ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோட நைட் ஸ்டடி ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. நான் 10:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 10:30 to 11:30 வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படித்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி படிக்க வேண்டிய டாபிக் வந்து 11:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட சயின்ஸ் அண்ட் சோஷியல் வந்து பிளான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ பதிவாகவும் இது இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேட்சில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் இருக்கு இல்லையா, அதோட எஸ்ஜிடியோட ஃபுல் டெஸ்ட் பேட்ச்லேயுமே நான் இருக்கேன். அது பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ ரிவிஷனுக்காக திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து சயின்ஸ், சோஷியல், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், இது மூணுலேயுமே நான் இப்போ திருப்பி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா சோஷியல் வந்து நான் ரொம்ப எனக்கு வீக்கான சப்ஜெக்ட் சொன்னேன் இல்லையா, ஸோ அதோட ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி டெய்லியும் வந்து டெஸ்ட் எழுதினோம்னா நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சயின்ஸ் வந்து கொஷின் பேப்பர் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். அதோட ஸ்டடி பிளான் வந்து நான் ஃபாலோ பண்ணலை. நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் சயின்ஸ் அப்படின்னா, இப்போ 10th 22 லெசன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 லெசன்ஸ், அப்போ 4 டேஸில் 10th வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் சயின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சோஷியலுக்கு வந்து அவங்க கொடுத்த ஸ்டடி பிளான், அண்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழுக்கு ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஷெட்யூல் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமியில் வந்து ஒரு சில லெசன்ஸ் வந்து இல்லாமல் இருக்குது, அதை எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இல்லாத லெசன்ஸ்க்கு வந்து நானாகவே ஒன்லைனர் இந்த மாதிரி நோட்டில் எழுதிப்பேன். ஸோ அதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி வந்து நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நமக்கு அந்த விஷயம் தேவை அப்படின்னா நமக்கு படிக்கிறதுக்கு லாஸ்ட் டைமில் நோட்ஸ் மட்டும்தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எழுதுறதுக்கு சோம்பேறிப்படாதீங்க. எழுதும்போது அது நல்லாவே நமக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சோஷியல் இப்போ அந்த கொடுத்துருக்க டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்க அந்த போர்ஷனை படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த கொஷினை வந்து அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை அந்த டெஸ்ட் 1 கொஷின்ஸ், மொத்தம் 60 கொஷின் வரும், 60 கொஷினுமே எழுதிப்பேன். திருப்பி கைப்பட நானாகவே ஒரு தடவை ஆன்சர் எழுதி பார்ப்பேன். ஸோ அப்படி படிக்கும் போது நமக்கு அந்த கொஷின்ஸ் வந்து ரொம்பவே மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக செட் ஆயிரும். ஸோ சோஷியல் வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட், அதனால் நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு தடவை வந்து டெஸ்ட்டு டேரெக்டாக அந்த ஆன்லைன்லேயே இருக்க மாதிரி தான் இருக்கும் கொஷின். ஸோ அப்படி அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிஎஃப் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நான் இன்னொரு தடவை அதை ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆன்சர் எழுதுவேன். ஸோ இப்படி தான் நான் சோஷியல் படிச்சுட்ருக்கேன். சயின்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 4 டேஸ்க்கு 1 ஸ்டாண்டர்ட் அப்படி படிச்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் நான் என்னோடய ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வந்து 3 டேஸாக உடம்பு சரியில்லை சிஸ்டர், அதுக்கப்புறம் என்னால் படிக்கவே முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3 டேஸ் நீங்கள் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணி அடுத்து வரக்கூடிய ஒரு 5 டேஸ் 6 டேஸை தயவு செஞ்சு வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. 3 டேஸ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. எல்லாரும் வந்து எவ்ரிடே 24 ஹவர்ஸும் யாராலையுமே படிக்க முடியாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை வரதான் செய்யும். நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரதான் செய்யும். அதுக்காக நீங்கள் ஒரு 3 டேஸ் வந்து படிக்கலை அப்படின்னா அது உங்களுக்கான ரெஸ்ட்டுக்கான ஒரு டைம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ வந்து நாளையிலேருந்து திருப்பி படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் படிப்பீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா படிங்க. ஸோ அந்த டைமை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சரி பண்ணி மேனேஜ் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து கஷ்டமாக இருக்குது, ஐயோ 3 நாள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் நமக்கு 30 டேஸ் கிட்டே இருக்குது, அதை நம்ம வேல்யூவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க சிஸ்டர். கண்டிப்பாக டீமோட்டிவேட் ஆகாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க. அதுதான் நமக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைம் எல்லாத்தையும் நல்ல வேலிடாக வந்து யூஸ் பண்ணுங்கள். மார்னிங் இப்போ வந்து ஒரு 6 o'clock எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு மார்னிங் டைம் வந்து முடிஞ்ச வரையும் படிக்க அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இனி வர காலத்தில் ஸ்கூலுக்கெல்லாம் பிள்ளைங்களை அனுப்பிச்சிட்டு நைட்டு வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா காலையில் நம்மளால் எழுந்திரிக்க முடியாது. ஒரு சில பேருக்கு பழகியிருக்கும், சரி திருப்பி நைட்டும் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு காலையில் திருப்பி வேலை செய்யணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உடம்பு வந்து ரொம்பவே டயர்டாக இருக்கும். நான் இது எடுத்த டே பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எடுத்தது. ஏன்னா மண்டே வந்து பக்ரீத் குழந்தைங்களுக்கு வந்து லீவு. ஸோ இன்றைக்கி நைட்டு நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு படித்தது. அதுக்கப்புறம் இப்போல்லாம் மேக்ஸிமம் வந்து ஒரு மணி 1:30 மணிக்கெலாம் நான் படுத்துடுறேன். ரொம்ப நேரம் வந்து நைட் ஸ்டடி பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து மார்னிங் எழுந்திரிச்சு திருப்பியும்
மறுபடியும் வந்து குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்கணும் அப்படின்றதுக்காக பகல் நேரத்தை நான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால தான் என்னால் டெய்லியும் வந்து வீடியோஸ் போட முடியல. ஸோ உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு நேரம் கிடைக்கல, நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யோசிக்காமல் இருக்கிற நேரத்தை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வேலிடாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் நமக்கு ஷெட்யூல் போட்டுக்கணும். ஸோ அப்படி படிங்க. அதுக்கப்புறம் நைட் இந்த மாதிரி முடிக்கும் போதெல்லாம் சில பேருக்கு அதிகமாக காஃபி டீ எடுத்துக்கிட்டால் ஒத்துக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி சீரக தண்ணி தான் நான் குடிப்பேன். ஸோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து நம்மளுடைய விடாமுயற்சி அதை வந்து ரொம்ப நம்பிக்கையோட மன உறுதியோடு தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து வீண் போகாது. கண்டிப்பாக அதுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதை மட்டும் முழுமையாக நம்புங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களோட பெஸ்ட்டை எவ்ரிடே கொடுத்துட்டே இருங்க. டீமோட்டிவேட் ஆகாதீங்க. எப்போவுமே வந்து உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. கிடைக்கிற டைமை ரொம்ப வேலிடாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து உண்மையான உழைப்புக்கு நிச்சயமாக ஊதியம் உண்டு. ஆல் த பெஸ்ட். தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து படிங்க. டீமோட்டிவேட் ஆகாதீங்க.